வணக்கம். நம்ம இப்ப பார்க்க போற தலைப்பு 3 மெய்மயக்க புணர்ச்சி. மெய்மயக்கம். மெய்மயக்கம்னா ஒரு சொல்லுக்குள்ளேயே 2 இல்லனா 3 மெய்யெழுத்து சேர்ந்து வந்துச்சுன்னா அது மெய்மயக்கம். புணர்ச்சி. புணர்ச்சினா நிலைமொழி வருமொழி ஒன்னோடு ஒன்னு சேர்ந்து வரது. 2 சொல்கள் சேரும் போது முதல்ல இருக்கிற சொல் நிலைமொழி, ரெண்டாவதா வர சொல் அதாவது வந்து சேர்ற சொல் வருமொழி. நிலைமொழி வருமொழி இதுல மொழினா சொல்லுன்னு சொல்லலாம். நிலைமொழினா நிலையா இருக்கிற சொல். நிலையா இருக்கிற சொல்லோட வந்து சேர்ற சொல் வருமொழி. எடுத்துக்காட்டு பாத்தீங்கன்னா தாய் கூட்டல் மொழி, தாய்மொழி. இதுல தாய் வந்து நிலைமொழி அதாவது நிலையா இருக்கிற சொல். மொழி வந்து வருமொழி அதாவது வந்து சேர்ற சொல். மெய்மயக்கத்தோட 3 எழுத்து புணர்ச்சியை பத்தி பார்க்கலாம். உள் சொல்லோட இந்து விகுதி சேர்ந்துச்சுன்னா அது உண்டு. அது எப்படின்னு பார்க்கலாம். உள் சொல்லோட இறுதி எழுத்து வர்டலா, அது இடையொலி. இந்து விகுதியோட முதல் எழுத்து தன்னகரம், அது மெல்லொலி. வர்டலாக்கு இணையான மெல்லொலி தன்னகரம். வர்டலாக்கு பக்கத்துல எந்தவித இடைவெளி இல்லாம தன்னகரம் வந்தா வர்டலா வந்து தன்னகரமா மாறும். தன்னகரம் பக்கத்துல தன்னகரம் வந்துச்சுன்னா தன்னகரம் வந்து தன்னகரமா மாறும். இதுல பாத்தீங்கன்னா 3 மெய் இருக்கு. தன்னகரம், தன்னகரம், இத்து. 3வது மெய் இத்து, அது வல்லொலி. தன்னகரத்துக்கு இணையான வல்லொலி இட்டு. அதனால 2வது தன்னகரம் இட்டா மாறும். இட்டு பக்கத்துல இத்து வந்துச்சுன்னா இத்து வந்து இட்டா மாறும். தன்னகரம் பக்கத்துல 2 இட்டு வந்துச்சுன்னா ஒரே இட்டா மாறும். அதனால கடைசியா தன்னகரம் இட்டு மட்டும் இருக்கு. இந்த மாதிரி 3 மெய்யொலி அதாவது வர்டலா, தன்னகரம், இத்து சேர்ந்து வந்துச்சுன்னா கடைசியா 2 மெய்யொலி தன்னகரம் இட்டு மட்டும் இருக்கும். அதனால உள் சொல்லோட இந்து விகுதி சேர்ந்துச்சுன்னா அது உண்டு. நல் சொல்லோட இந்து விகுதி சேர்ந்துச்சுன்னா அது நன்று. அது எப்படின்னு பார்க்கலாம். நல் சொல்லோட இறுதி எழுத்து தொடுலா, அது இடையொலி. இந்து விகுதியோட முதல் எழுத்து தன்னகரம், அது மெல்லொலி. தொடுலாவுக்கு இணையான மெல்லொலி ரன்னகரம். தொடுலாக்கு பக்கத்துல எந்தவித இடைவெளி இல்லாம தன்னகரம் வந்தா தொடுலா வந்து ரன்னகரமா மாறும். ரன்னகரம் பக்கத்துல தன்னகரம் வந்துச்சுன்னா தன்னகரம் வந்து ரன்னகரமா மாறும். இதுல பாத்தீங்கன்னா 3 மெய் இருக்கு. ரன்னகரம், ரன்னகரம், இத்து. 3வது மெய் இத்து, அது வல்லொலி. ரன்னகரத்துக்கு இணையான வல்லொலி இற்று. அதனால 2வது ரன்னகரம் இற்றா மாறும். இற்றுக்கு பக்கத்துல இத்து வந்துச்சுன்னா இத்து வந்து இற்றா மாறும். ரன்னகரத்துக்கு பக்கத்துல 2 இற்று வந்துச்சுன்னா ஒரே இற்றா மாறும். அதனால கடைசியா ரன்னகரம் இற்று மட்டும் இருக்கும். இந்த மாதிரி 3 மெய்யொலி அதாவது தொடுலா, தன்னகரம், இத்து சேர்ந்து வந்துச்சுன்னா கடைசியா 2 மெய்யொலி ரன்னகரம் இற்று மட்டும் இருக்கும். அதனால நல் சொல்லோட இந்து விகுதி சேர்ந்துச்சுன்னா அது நன்று. மீள் சொல்லோட இத்து விகுதி சேர்ந்துச்சுன்னா அது மீட்டு. அது எப்படின்னு பார்க்கலாம். மீள் சொல்லோட இறுதி எழுத்து வர்டல்லா, அது இடையொலி. இத்து விகுதியோட முதல் எழுத்து இத்து, அது வல்லொலி. இதுல பாத்தீங்கன்னா 3 மெய் இருக்கு. வர்டலா, இத்து. வர்டலாக்கு இணையான வல்லொலி இட்டு. அதனால வர்டலாக்கு பக்கத்துல இத் வந்துச்சுன்னா வர்டலா வந்து இத்தா மாறும்.
இட்டுக்கு பக்கத்துல இத்து வந்துச்சுன்னா இத்து வந்து இட்டா மாறும். இதுல பாத்தீங்கன்னா 3 மெய் இருக்கு. இட்டு, இட்டு, இத்து. 3வது மெய் இத்து, அது வல்லொலி. இட்டுக்கு பக்கத்துல இத்து வந்துச்சுன்னா இத்து வந்து இட்டா மாறும். இந்த மாதிரி 3 இட்டு சேர்ந்து வந்துச்சுன்னா 2 இட்டா மாறும். அதனால கடைசியா 2 இட்டு மட்டும் இருக்கும். இந்த மாதிரி 3 மெய் ஒலி, அதாவது வருடல்லா, இத், இத்து சேர்ந்து வந்துச்சுன்னா கடைசியா 2 மெய் ஒலி இட்டு, இட்டு மட்டும் இருக்கும். அதனால மீள் சொல்லோட இத், இத்து விகுதி சேர்ந்துச்சுன்னா அது மீட்டு. கல் சொல்லோட இத், இத்து விகுதி சேர்ந்துச்சுன்னா அது கற்று. அது எப்படின்னு பார்க்கலாம். கல் சொல்லோட இறுதி எழுத்து தொடுலா, அது இடையொலி. இத், இத்து விகுதியோட முதல் எழுத்து இத், அது வல்லொலி. இதுல பாத்தீங்கன்னா 3 மெய் இருக்கு. தொடுலா, இத், இத்து. தொடுலாக்கு இணையான வல்லொலி இற்று. அதனால தொடுலாக்கு பக்கத்துல இத் வந்துச்சுன்னா தொடுலா வந்து இற்றா மாறும். இற்றுக்கு பக்கத்துல இத்து வந்துச்சுன்னா இத்து வந்து இற்றா மாறும். இதுல பாத்தீங்கன்னா 3 மெய் இருக்கு. இற்று, இற்று, இத்து. 3வது மெய் இத்து, அது வல்லொலி. இற்றுக்கு பக்கத்துல இத்து வந்துச்சுன்னா இத்து வந்து இற்றா மாறும். இந்த மாதிரி 3 இற்று சேர்ந்து வந்துச்சுன்னா 2 இற்றா மாறும். அதனால கடைசியா 2 இற்று மட்டும் இருக்கும். இந்த மாதிரி 3 மெய் ஒலி, அதாவது தொடுலா, இத், இத்து சேர்ந்து வந்துச்சுன்னா கடைசியா 2 மெய் ஒலி இற்று, இற்று மட்டும் இருக்கும். அதனால கல் சொல்லோட இத், இத்து விகுதி சேர்ந்துச்சுன்னா அது கற்று. உன் சொல்லோட இந்த விகுதி சேர்ந்துச்சுன்னா அது உண்டு. அது எப்படின்னு பார்க்கலாம். தன்னகரம் பக்கத்துல தன்னகரம் வந்துச்சுன்னா தன்னகரம் வந்து தன்னகரமா மாறும். இதுல பாத்தீங்கன்னா 3 மெய் இருக்கு. தன்னகரம், தன்னகரம், இத்து. 3வது மெய் இத்து, அது வல்லொலி. தன்னகரத்துக்கு இணையான வல்லொலி இட்டு. அதனால 2வது தன்னகரம் இட்டா மாறும். இட்டுக்கு பக்கத்துல இத்து வந்துச்சுன்னா இத்து வந்து இட்டா மாறும். தன்னகரம் பக்கத்துல 2 இட்டு வந்துச்சுன்னா ஒரே இட்டா மாறும். அதனால கடைசியா தன்னகரம் இட்டு மட்டும் இருக்கும். இந்த மாதிரி 3 மெய் ஒலி, அதாவது தன்னகரம், தன்னகரம், இத்து சேர்ந்து வந்துச்சுன்னா கடைசியா 2 மெய் ஒலி தன்னகரம், இட்டு மட்டும் இருக்கும். அதனால உன் சொல்லோட இந்த விகுதி சேர்ந்துச்சுன்னா அது உண்டு. தின் சொல்லோட இந்த விகுதி சேர்ந்துச்சுன்னா அது தின்று. அது எப்படின்னு பார்க்கலாம். ரன்னகரம் பக்கத்துல தன்னகரம் வந்துச்சுன்னா தன்னகரம் வந்து ரன்னகரமா மாறும். இதுல பாத்தீங்கன்னா 3 மெய் இருக்கு. ரன்னகரம், ரன்னகரம், இத்து. 3வது மெய் இத்து, அது வல்லொலி. ரன்னகரத்துக்கு இணையான வல்லொலி இற்று. அதனால 2வது ரன்னகரம் இற்றா மாறும். இற்றுக்கு பக்கத்துல இத்து வந்துச்சுன்னா இத்து வந்து இற்றா மாறும். ரன்னகரம் பக்கத்துல 2 இற்று வந்துச்சுன்னா ஒரே இற்றா மாறும். அதனால கடைசியா ரன்னகரம் இற்று மட்டும் இருக்கும். இந்த மாதிரி 3 மெய் ஒலி, அதாவது ரன்னகரம், தன்னகரம், இத்து சேர்ந்து வந்துச்சுன்னா கடைசியா 2 மெய் ஒலி ரன்னகரம், இற்று மட்டும் இருக்கும். அதனால தின் சொல்லோட இந்த விகுதி சேர்ந்துச்சுன்னா அது தின்று. கான் சொல்லோட இத், இத்து விகுதி சேர்ந்துச்சுன்னா அது காட்டு. அது எப்படின்னு பார்க்கலாம். கான் சொல்லோட இறுதி எழுத்து தன்னகரம், அது மெல்லொலி. இத், இத்து விகுதியோட முதல் எழுத்து இத், அது வல்லொலி. இதுல பாத்தீங்கன்னா 3 மெய் இருக்கு. தன்னகரம், இத், இத்து. தன்னகரத்துக்கு இணையான வல்லொலி இட்டு. அதனால தன்னகரத்துக்கு பக்கத்துல இத் வந்துச்சுன்னா தன்னகரம் வந்து இட்டா மாறும். இட்டுக்கு பக்கத்துல இத்து வந்துச்சுன்னா இத்து வந்து இட்டா மாறும். இதுல பாத்தீங்கன்னா 3 மெய் இருக்கு.
இட்டு இட்டு இத்து. மூணாவது மெய் இத்து, அது வல்லொலி. இட்டுக்கு பக்கத்துல இத்து வந்துச்சுன்னா இத்து வந்து இட்டா மாறும். இந்த மாதிரி 3 இட்டு சேர்ந்து வந்துச்சுன்னா 2 இட்டா மாறும். அதனால கடைசியா 2 இட்டு மட்டும் இருக்கும். இந்த மாதிரி 3 மெய்யொலி, அதாவது தன்னகரம் இத் இத்து சேர்ந்து வந்துச்சுன்னா கடைசியா 2 மெய்யொலி இட் இட்டு மட்டும் இருக்கும். அதனால கான் சொல்லோட இத் இத்து விகுதி சேர்ந்துச்சுன்னா அது காட்டு. கேள் சொல்லோட இப் இப்பு விகுதி சேர்ந்துச்சுன்னா அது கேட்பு. அது எப்படின்னு பார்க்கலாம். கேள் சொல்லோட இறுதி எழுத்து வர்றல்லா, அது இடையொலி. இப் இப்பு விகுதியோட முதல் எழுத்து இப், அது வல்லொலி. இதுல பாத்தீங்கன்னா 3 மெய் இருக்கு. வருடல்லா இப் இப்பு. வருடலாக்கு இணையான வல்லொலி இட்டு. அதனால வருடலாக்கு பக்கத்துல இப் வந்துச்சுன்னா வருடலா வந்து இட்டா மாறும். இட்டு பக்கத்துல 2 இப்பு வந்துச்சுன்னா ஒரே இப்பா மாறும். அதனால கடைசியா இட்டு இப்பு மட்டும் இருக்கும். அதனால கேள் சொல்லோட இப் இப்பு விகுதி சேர்ந்துச்சுன்னா அது கேட்பு. கல் சொல்லோட இப் இப்பு விகுதி சேர்ந்துச்சுன்னா அது கற்பு. அது எப்படின்னு பார்க்கலாம். கல் சொல்லோட இறுதி எழுத்து தொடுலா, அது இடையொலி. இப் இப்பு விகுதியோட முதல் எழுத்து இப், அது வல்லொலி. இதுல பாத்தீங்கன்னா 3 மெய் இருக்கு. தொடுலா இப் இப்பு. தொடுலாக்கு இணையான வல்லொலி இற்று. அதனால தொடுலா பக்கத்துல இப்பு வந்துச்சுன்னா தொடுலா வந்து இற்றா மாறும். இற்று பக்கத்துல 2 இப்பு வந்துச்சுன்னா ஒரே இப்பா மாறும். அதனால கடைசியா இற்று இப்பு மட்டும் இருக்கும். அதனால கல் சொல்லோட இப் இப்பு விகுதி சேர்ந்துச்சுன்னா அது கற்பு. ஆள் சொல்லோட இச்சி விகுதி சேர்ந்துச்சுன்னா அது ஆட்சி. அது எப்படின்னு பார்க்கலாம். ஆள் சொல்லோட இறுதி எழுத்து வருடல்லா, அது இடையொலி. இச்சி விகுதியோட முதல் எழுத்து இச், அது வல்லொலி. இதுல பாத்தீங்கன்னா 3 மெய் இருக்கு. வருடல்லா இச் இச்சு. வருடலாக்கு இணையான வல்லொலி இட்டு. அதனால வருடலாக்கு பக்கத்துல இச் வந்துச்சுன்னா வருடலா வந்து இட்டா மாறும். இட்டு பக்கத்துல 2 இச்சு வந்துச்சுன்னா ஒரே இச்சா மாறும். அதனால கடைசியா இட்டு இச்சு மட்டும் இருக்கும். அதனால ஆள் சொல்லோட இச்சி விகுதி சேர்ந்துச்சுன்னா அது ஆட்சி. பயில் சொல்லோட இச்சி விகுதி சேர்ந்துச்சுன்னா அது பயிற்சி. அது எப்படின்னு பார்க்கலாம். பயில் சொல்லோட இறுதி எழுத்து தொடுலா, அது இடையொலி. இச்சி விகுதியோட முதல் எழுத்து இச், அது வல்லொலி. இதுல பாத்தீங்கன்னா 3 மெய் இருக்கு. தொடுலா இச் இச்சு. தொடுலாக்கு இணையான வல்லொலி இற்று. அதனால தொடுலா பக்கத்துல இச் வந்துச்சுன்னா தொடுலா வந்து இற்றா மாறும். இற்று பக்கத்துல 2 இச்சு வந்துச்சுன்னா ஒரே இச்சா மாறும். அதனால கடைசியா இற்று இச்சு மட்டும் இருக்கும். அதனால பயில் சொல்லோட இச்சி விகுதி சேர்ந்துச்சுன்னா அது பயிற்சி. கேள் சொல்லோட இக்கா விகுதி சேர்ந்துச்சுன்னா அது கேட்க. அது எப்படின்னு பார்க்கலாம். கேள் சொல்லோட இறுதி எழுத்து வருடல்லா, அது இடையொலி. இக் கா விகுதியோட முதல் எழுத்து இக், அது வல்லொலி. இதுல பாத்தீங்கன்னா 3 மெய் இருக்கு. வருடல்லா இக் இக்கு. வருடலாக்கு இணையான வல்லொலி இட்டு. அதனால வருடலா பக்கத்துல இக் வந்துச்சுன்னா வருடலா வந்து இட்டா மாறும். இட்டு பக்கத்துல 2 இக்கு வந்துச்சுன்னா ஒரே இக்கா மாறும். அதனால கடைசியா இட்டு இக்கு மட்டும் இருக்கும். அதனால கேள் சொல்லோட இக்கா விகுதி சேர்ந்துச்சுன்னா அது கேட்க. கல் சொல்லோட இக்கா விகுதி சேர்ந்துச்சுன்னா அது கற்க. அது எப்படின்னு பார்க்கலாம். கல் சொல்லோட இறுதி எழுத்து தொடுலா, அது இடையொலி. இக்கா விகுதியோட முதல் எழுத்து இக், அது வல்லொலி.
இதுல பாத்தீங்கன்னா 3 மெய் இருக்கு. தொடுலா இக்கு. தொடுலாக்கு இணையான வல்லொலி இற்று. அதனால தொடுலா பக்கத்துல இக் வந்துச்சுன்னா தொடுலா இற்றா மாறும். இற்று பக்கத்துல 2 இக்கு வந்துச்சுன்னா ஒரே இக்கா மாறும். அதனால கடைசியா இற்று இக்கு மட்டும் இருக்கும். அதனால கல் சொல்லோட இக்கா விகுதி சேர்ந்துச்சுன்னா அது கற்க. இத நாம இப்போ கொஞ்சம் சுருக்கமா பார்ப்போம். வர்டலாவோட 3 மெய்மயக்க புணர்ச்சிய பத்தி பார்க்கலாம். வர்டலா பக்கத்துல இக்கு வந்துச்சுன்னா அது இட்டு இக்கா மாறும். வர்டலா பக்கத்துல இச்சு வந்துச்சுன்னா அது இட்டு இச்சா மாறும். வர்டலா பக்கத்துல இத்து வந்துச்சுன்னா அது இட்டு இட்டா மாறும். வர்டலா பக்கத்துல இப்பு வந்துச்சுன்னா அது இட்டு இப்பா மாறும். வர்டலா பக்கத்துல இத்து வந்துச்சுன்னா அது தன்னகரம் இட்டா மாறும். தன்னகரத்தோட 3 மெய்மயக்க புணர்ச்சிய பத்தி பார்க்கலாம். தன்னகரத்துக்கு பக்கத்துல இக்கு வந்துச்சுன்னா அது இட்டு இக்கா மாறும். தன்னகரத்துக்கு பக்கத்துல இச்சு வந்துச்சுன்னா அது இட்டு இச்சா மாறும். தன்னகரத்துக்கு பக்கத்துல இத்து வந்துச்சுன்னா அது இட்டு இட்டா மாறும். தன்னகரத்துக்கு பக்கத்துல இப்பு வந்துச்சுன்னா அது இட்டு இப்பா மாறும். தன்னகரத்துக்கு பக்கத்துல இத்து வந்துச்சுன்னா அது தன்னகரம் இட்டா மாறும். தொடுலாவோட 3 மெய்மயக்க புணர்ச்சிய பத்தி பார்க்கலாம். தொடுலா பக்கத்துல இக்கு வந்துச்சுன்னா அது இற்று இக்கா மாறும். தொடுலா பக்கத்துல இச்சு வந்துச்சுன்னா அது இற்று இச்சா மாறும். தொடுலா பக்கத்துல இத்து வந்துச்சுன்னா அது இற்று இற்றா மாறும். தொடுலா பக்கத்துல இப்பு வந்துச்சுன்னா அது இற்று இப்பா மாறும். தொடுலா பக்கத்துல இத்து வந்துச்சுன்னா அது ரன்னகரம் இற்றா மாறும். ரன்னகரத்தோட 3 மெய்மயக்க புணர்ச்சிய பத்தி பார்க்கலாம். ரன்னகரத்துக்கு பக்கத்துல இக்கு வந்துச்சுன்னா அது இற்று இக்கா மாறும். ரன்னகரத்துக்கு பக்கத்துல இச்சு வந்துச்சுன்னா அது இற்று இச்சா மாறும். ரன்னகரத்துக்கு பக்கத்துல இத்து வந்துச்சுன்னா அது இற்று இற்றா மாறும். ரன்னகத்துக்கு பக்கத்துல இப்பு வந்துச்சுன்னா அது இற்று இப்பா மாறும். ரன்னகரத்துக்கு பக்கத்துல இத்து வந்துச்சுன்னா அது ரன்னகரம் இற்றா மாறும். இப்போ மெய்மயக்கத்தோட 3 எழுத்து புணர்ச்சிய பத்தி பார்த்தோம். அதுல வர்டலாவோட 3 மெய்மயக்க புணர்ச்சிய பத்தி பார்த்தோம். தன்னகரத்தோட 3 மெய்மயக்க புணர்ச்சிய பத்தி பார்த்தோம். தொடுலாவோட 3 மெய்மயக்க புணர்ச்சிய பத்தி பார்த்தோம். ரன்னகரத்தோட 3 மெய்மயக்க புணர்ச்சிய பத்தி பார்த்தோம். மீண்டும் வேறொரு தலைப்புல சந்திப்போம். நன்றி.